ஒரு லேடி அவளோட ஹஸ்பண்ட தவிர வேற எந்த ஆளையுமே ஏறெடுத்து பார்த்தது கூட கிடையாது. ஆனா என்ன தலையெழுத்தோ தெரியல, அவளுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு அவளுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயும் வந்துடுச்சு. வாழ்க்கையிலேயே முறையா இவளோட ஹஸ்பண்ட தேடி போகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்றா. அவரு ரொம்ப தூரமான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட தன்னோட பொண்ண பத்திரமா பாத்துக்க சொல்லி அங்க இருந்து அப்படியே கிளம்புறா. தனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றனால 3 பகல் 3 ராத்திரின்னு அவ அலையாத இடமெல்லாம் அலைஞ்சு அப்படியே பயங்கரமா தேடுறா. கடைசியா ஒரு வழியா அவ ஹஸ்பண்ட் வேலை செய்யற இடத்தையும் அந்த சுரங்கத்துக்கும் போய் சேர்ந்துடுறா. அவன் அவளோட முன்னாடி வந்து நின்னப்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இளைச்சு போய் எலும்பு தோலுமாவும் இருந்தான். ஆனா அவனோட மூஞ்சில ஒரு துளி பாசம் கூட இல்லாம ரொம்பவே கல்லு மாதிரி இருந்தான். பொண்டாட்டி எப்படி இருக்கா, பெத்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட கேட்காம அந்த மனுஷன் வாய் திறந்தே பேசல. எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி அவ சொன்னதுக்கு அவனுக்கு பதட்டமே வரல. அதுக்கு பதிலா பயங்கரமான கோவமும் மறுப்பும் தான் வந்துச்சு. அந்த முகாம்ல இருக்கிற நிறைய ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க கூட இருக்கிறது தான் அவங்க கஷ்டத்தை மறக்க இருக்கிற ஒரே வழியா இருந்துச்சு. அவளோட புருஷனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்கதான் செஞ்சது. அந்த பயத்தை அப்படியே கோவமா மாத்தி இவ மேலயும் காமிக்க ஆரம்பிக்கிறான். உடம்பு முழுக்க காயத்தோட இவ்வளோ வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஏறா. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவங்களோட கல்யாண நினைவுகள் தான் அவளோட மனசுல வந்து வந்து போயிட்டு இருந்தது. யார்கிட்டயோ குறை சொல்லவோ இல்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்படவோ அவளுக்கு நேரமும் இல்ல. அவளோட சின்ன பொண்ணும் வீட்ல காத்துட்டு இருந்தா. வாழ்க்கைன்ற ஒரு பெரிய பாரம் இன்னும் அவளோட தோள் மேலதான் இருந்துச்சு. ஊருக்கு வந்த பின்னாடியும் ஒரு நாள் கூட விடாம அவ வேலைய செஞ்சுட்டே இருந்தா. வெறும் 2 வாரத்துல அவளோட ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இந்த முறை அவன் சண்டை போடல. பழையபடி ரொம்ப சாந்தமாவும் நடந்துகிட்டான். ஆனா அவனோட முகத்துல இருந்த புண்களும் கண்ணுல இருந்த அந்த வெறிச்சோடிய பார்வையும் இவளுக்கு முன்னாடியே அந்த நோய் அவனுக்கு வந்துடுச்சுன்ட்டு அப்பட்டமா காமிச்சுது. தன்னோட கஷ்டத்துக்கெல்லாம் இவன் தான் காரணம்னு தெரிஞ்சும் தன்னோட ஹஸ்பண்ட ஏத்துக்கணும் தான் முடிவு பண்றா. ஒவ்வொரு நாளும் அவனை பத்திரமா பார்த்துட்டு கரெக்டா டைம்க்கு டாக்டர் கிட்ட மருந்தும் வாங்கி கொடுக்கறா. ஆனா அவனோட நிலைமையும் ரொம்ப மோசமாகுது. அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இவங்கள வந்து வித்தியாசமா பாக்குறது மட்டும் இல்லாம இவங்கள ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. இவளும் தன்னோட குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஊரோரமா ஒரு வீட்டையும் கட்டிட்டு அங்க தன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போயும் பாத்துக்கிறா. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல தானும் இறந்து போயிடுவேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் இருக்கிற வரைக்கும் தன்னோட பொண்ணை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவையும் எடுக்கிறா. அது மட்டும் இல்லாம தான் இறந்துட்டா தன்னோட பொண்ணு நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் கிட்டயும் கெஞ்சுறா. அந்த ஊர்ல அவ்வளோ பேர் வெறுத்தாலுமே அந்த டீச்சர் இவளோட நல்ல உள்ளத்தை புரிஞ்சுட்டு தான் எல்லாத்தையும் பண்றதா இந்த பொண்ணுக்கு தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க. இந்த உலகத்துல சில மனுஷங்க பண்ற தப்புக்கு சம்பந்தமே இல்லாத அவங்களோட குடும்பம் தான் தண்டனை அனுபவிக்குது. இவங்களோட ஹஸ்பண்ட் பண்ண தப்பு இன்னைக்கு அவங்களையும் அவங்க குழந்தையும் பாதிச்சிருக்கு. ஆம்பளைங்க வெளியில போறப்ப கொஞ்சம் பொறுப்பாவும் இருக்கணும். ஏன்னா அவங்க செய்யற ஒவ்வொரு தப்பும் வீட்டுல இருக்கிற அப்பாவி பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் தான் பாதிக்கும். அன்பை விட பெரிய மருத்துவம் இந்த உலகத்துல ஏதோ இல்லதானே.